நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா. சொல்லுங்க, அவருடைய கருத்தாக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏத்துக்காது இல்ல. நான் ஒரு வாட்டி அந்த ஆடை துடிக்க வெட்டும் போது எனக்கு வெட்டுற மாதிரி ஒரு வலி இருக்கு. அந்த ஆடு வெட்டுகிற ப்ராசஸ் அவங்க பார்த்ததுதான் தப்பு. அவங்க ஆடு வெட்டப்பட்டது அவங்க வருத்தம் இல்லை, அந்த ப்ராசஸ் அவங்க பார்த்துட்டாங்க, அதான் பிரச்சனை. அது ப்ராசஸோட அவுட்கம் தானே அது. அதான் அவங்க வெட்டத பார்த்து அது ப்ராசஸோட அவுட்கம் பிரியாணிமா. அது எப்படி ப்ராசஸோட அவுட்கம் ஆகும்? இப்போ தாய்மானவர் இருந்தார், பூவை பறிச்சா கூட அவருக்கு மனசு வலிச்சுது. பூவை பறிக்கவும் நானினேன்னாரு. நீங்க தாய்மானவர் லெவலுக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறதும் தாங்காது. அப்புறம் எல்லா கோயிலையும் பூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். என்னால அங்க வெட்டுறத பார்க்க முடியல. அப்ப நான் அந்த இடத்துக்கு போகாம தான் இருக்கணும். தவிர மற்ற நேரங்களை வழிபடுங்களேன், யார் வேண்டாம் அவங்கள. நீங்க சொல்ற மாதிரிங்க, அதாவது ஒரு சிலருடைய ஆசைகளுக்காக சில நம்பிக்கையை காயப்படுத்த முடியாதுங்கிறார். உங்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது தான். சிறுதெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையவர்களில் உங்கள் எண்ணிக்கை குறைவு, மற்ற நாளில் போய் கும்பிட்டுக்கங்க. உங்களை மாதிரி 10 பேருக்காக அந்த சடங்கை மாற்ற முடியாதுங்கிறது இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சார், எங்களுக்கு எல்லா சாமியும் வேணும், இந்த சாமி வேண்டாம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இப்ப கூட ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். போகாம யாருமே ஊருக்கு கிளம்பி வரமாட்டாங்க. ஸோ எங்களுக்கும் எல்லா சாமியும் வேணும்னு தான் சொல்றோம். இது கொஞ்சம் வயலன்ஸா நாங்க ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க, சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்க, சாமிக்கு எங்களுக்கு எல்லா சாமியும் வேணுங்கிறாங்க. ஆனா சாமிக்கு கெடா வேணும், என்ன பண்ண முடியும்? கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, சிட்டியில் இருக்காங்க. நாங்கள் 2 வருஷத்துக்கு தடவை போய் எங்கள் பலி கொடுத்துட்டு வருவோம். அப்போ தான் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. சப்போஸ் இவங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா போயிடுறாங்க. அப்போ வருஷம் வந்து பலி கொடுத்து போவாங்களா? குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு. இப்போ அமெரிக்காவுக்கு போனவங்களாம் திரும்பி வந்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு விஷயம். ஆமாம், இல்லை அமெரிக்காவுக்கு போகுதான் ஒரு வளர்ச்சி. நீங்கள் ஏன் முதல்ல முடிவு கட்டுறீங்க? இல்லை, அவர் சொன்னார் இது இவங்க சுதந்திரம், அவங்க சுதந்திரம் நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு. உன் சுதந்திரத்துக்காக இன்னொரு உயிரின் சுதந்திரத்தை நீ பறிக்க முடியுமா? அதாவது பிரபஞ்சத்தில் சில விதிகள் இருக்கின்றன. எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக வளர்கிறது. தாவரங்கள் வளர்கின்றன. நீங்கள் வேரோட ஒரு கிழங்கை பறித்து சாப்பிட்றீங்க, அதுக்கு உயிர் இருக்கு. இந்த உயிரை நீ பறிக்க முடியுமான்னு உங்களை கேட்க முடியாது. என்ன காரணம் என்றால் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. தன்னில் வலியது தப்பி பிழைக்கிறது. இது வாழ்க்கையினுடைய ஒரு நியதி. நீங்கள் எதுவுமே மற்ற சுதந்திரத்தில் தலையிடுவது கூடாதுன்னா நீங்கள் தாவரங்கள் கூட சாப்பிட முடியாது. அதாவது ஒரு கருவில் இருந்து உருவாகிறது, அதை நாம் எடுக்கிறோம். அதை நீங்க முடிவு பண்றீங்க. உயிர் இருக்கா இல்லையா? கரு அப்படியே தான் இருக்கு. கருவில் இருந்து வந்தால் தான் உயிர்னு யார் சொன்னது? இல்ல, ஒரு விதை தான் அதனுடைய கரு. ஆமா, ஒரு விதை தான் நம்ம இருக்கிறது இல்ல. அதில இருந்து விதையில இருந்து வர செடி, ஒரு செடியில இருந்து வர ஒரு பழத்தையோ அதையோ நம்ம. இல்ல தம்பி, நீங்க கிழங்கோட புடிங்கிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சே. கிழங்கோட அப்படியே பிடிங்கிறீங்களா? நிறைய கிழங்கு சாப்பிடுறோம்ல, எல்லாமே மண்ணு கீழே தானே இருக்கு. அதான அதோட விதையே. ஒரு உயிரை அப்படியே அழிக்கிறோமே, ஒரு இன்னொரு தாய் பெற்ற உயிரை நாம் அப்படியே அழிக்கிறோம் அந்த இடத்திலே. இதே தான் நானும் சொல்ல வருகிறேன். அதாவது விலங்குகள் தன்னைத்தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்குது. என்ன காரணம்? அது இயற்கையினுடைய ஒரு நியதி. விலங்குகளுடைய எண்ணிக்கை பெருகிற காலத்துல இந்த நாட்டுல வேட்டை ஏன் சட்டபூர்வமாக இருந்தது? அரசன் ஏன் வேட்டைக்கு போனான்? அவனுக்கு பொழுது போலன்னு போல. அவன் கடமைகள் அது ஒன்று. விலங்குகள் பெருகி மனிதனை தின்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காக அவன் கொண்டு வந்த ஒரு நியதி அது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன, நாளைக்கு கொசு அடிச்சா கூட கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். அந்த தரப்பில் ஒரு நபர் இருக்கார், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவருக்கு இந்த பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் பார்த்துட்டு சொன்னார், போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் நல்லா நடந்ததுன்னா ஒரு கடா வெட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொன்னார். இல்லையா உண்டான்னு அவரே உங்கள்கிட்ட சொல்லுவார். நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னா, இந்த ப்ரோகிராம் அர்த்தத்துல சொன்னாலும் வெட்டப்பட்டார் தான் சொன்னேன். சரியா? நீங்க நல்ல அர்த்தத்துல சொன்னாலும் புரிந்து கொண்டீர்கள், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தப்பான அர்த்தத்துல சொன்னாலும் சரி, வெட்டின ஆடு திரும்பி உயிரோட வராது. நீங்க கடாயை வெட்டி சாப்பிட்டீங்கன்னா அது உள்ள போய் ஜீரணம் ஆயிடும், அவ்வளவுதான். வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல நம்ம எடுத்துட்டு போகும். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், பலியிடுதல் சரியா தவறா என்பதை தாண்டி நம்ம சமூகம் பல அடுக்குகளாக இருக்கிறது. ஒரு அடுக்கிலிருந்து இன்னொரு அடுக்கிற்கு வந்த பிறகு நம்முடைய வேர்களை தொலைத்து விடுகிற ஒரு மனோபாவம் இருக்கு. பலி சரின்னு பேசல, ஆனா இன்னொரு வாழ்வியல் நம்பிக்கை தனக்கு ஒப்போடு இல்லாத காரணத்தினால் அது அர்த்தமற்றது என்று நாம நியாயப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதன் மூலமாக நாம் மேம்பட்டவர்கள் என்று பார்க்கிற மனோபாவம் நாம் நகரத்திற்கு வந்தவுடன் நம்ம ஹை ஹீல்ஸில் ஷூ போட ஆரம்பித்த உடனே, கொஞ்சம் கோட்டு போட ஆரம்பித்த உடனே தோண ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது இந்த ஷோவில் கொஞ்சம் கண்கூடாகவே இருக்கிறது. இந்த பக்கம் ரொம்ப உறுதியாக நீங்கள் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர் மரபின் மைந்தன் முத்தையா சொன்ன அளவு புரிந்துதான் செய்கிறீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாய் உங்களிடம் பதில் இல்லை. இன்னமும் நம்முடைய ஊர்களில் கொண்டாட்டமாக இருக்கிறது. கோயில் திருவிழாக்களில் கிடா அடித்து பொங்க வைக்கிறதுக்கு பின்னால் ஒரு சமூக காரணின்னு ஒன்று இருந்திருக்கு.
அங்க இருக்கக்கூடிய ஏழைபால வாழ்க்கையில என்னைக்காவது மாமிசம் சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்றவனு கூப்பிட்டு ஊறு வச்சு சோறு போடுறதுங்கிறது அதோடைய தாத்பரியமாக இருந்திருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணங்களோடு தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா கால மாற்றம் ஒன்றும் இருக்கும். மனிதநேயம் என்பது இவரை நான் நேசிப்பதும் இவரை நான் நேசிப்பதும் அல்ல. நான் கொன்னாலும் கேட்காத உயிரையும் சேர்த்து நேசிப்பது தான் மனித நேயம். மனிதனிடம் இருக்கக்கூடிய நேயத்தை இன்னொருவனுக்கு கொடுப்பது தான். ஸோ இதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம சிந்திக்கவும் பார்க்கலாம். தெய்வம் கேட்டுச்சுன்னு நம்ம தான் படையல் போட்டு சாப்பிட போறோம், தெய்வம் சாப்பிட போறதில்ல, தெளிவா சொன்ன மாதிரி. ஆனா எப்படியெல்லாம் இதை ஃபர்னிஷ்டா செய்ய முடியும், எவ்வளவு அழகாகவும் அடுத்தவருக்கு வருத்தம் இல்லாமலும். இன்னொருவர் வந்த பொண்ணு ரொம்ப நியாயமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அந்த கோயிலில் கும்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்குன்னு. தெய்வம் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம காவக்கார சாமியை கொண்டாந்து வாசல்ல நிறுத்தினதுக்கான காரணம் நீ காவல் தெய்வம்னு வச்சதுதான். எல்லா சாமிகளையும் அருவாளை கொடுத்ததுக்கான காரணம் நீ என்ன காக்கிற நம்பிக்கையில தான். மனிதனுடைய ரத்தத்தை பார்க்க மனசு வரல, அதனால ஆட்டோட ரத்தத்தை பார்த்துட்டு ஏதோ ஆதங்கப்பட்டுட்டு போயிருன்னு சொல்ற அப்பாவி மனசையும் தயவு செய்து கொஞ்சம் கவனியுங்கள். அதுக்குள்ள ஒரு அப்பாவித்தனமும் ஒரு குழந்தைத்தனமும் இருக்கு. அவனை காட்டான் என்றும் காட்டுமிரான் என்றும் தயவு செய்து முத்திரை கொடுக்க நீங்க முடியாது. அவனும் உங்கள் சகோதரன் தான். இந்த கூட்டத்துக்குள்ளேருந்து அவனும் வந்திருக்கிறான். நாம புதிதாக தெரிந்து கொண்ட விஷயம் ஆல்வேஸ் புத்திசாலித்தனமானது என்று நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால் அதனுடைய அடையாளங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள முனைந்தாலும் வீம்புக்காக அவர்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்திற்கு நீங்களே அவர்களை கொண்டு வந்து விடுகிறீர்கள். நான் ஏறி வந்த ஏனியில் இந்தந்த இடங்கள் சரி, நீ இந்த இடத்தை பிடிச்சு வான்னு கூப்பிடுங்க. நீ முட்டாள் என்று முதுகுக்கு பின்னாலும் முகத்துக்கு முன்னாலும் சொல்லாதீர்கள். இந்த நம்பிக்கையினுடைய ஒரு வேர் அங்கு இருக்கிறது, ஒரு வேர் இங்கு இருக்கிறது. கொல்லாமை என்பது உலகம் முழுக்க மிகப்பெரிய மனிதர்களால் சொல்லப்பட்டது. நீங்கள் மனிதர்களாக மனித தெய்வங்களாக பார்க்கிறவர்களும் கொல்லாமையைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தெய்வங்களும் கூட பல இடங்களில் கொல்லாமை வலியுறுத்தி இருக்கிறது. நமக்கு அசைவமும் விருந்தும் வேண்டும் என்பதற்காக சாமியை காரணம் காட்டுகிற அந்த முழுமையான மனப்போக்கிலிருந்து வெளிப்பட்டு அது என்ன அடையாளங்களுக்காக அந்த வகையில் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் மரபின் மைந்தன் முத்தையா இந்த பின்புலங்களை ரொம்ப அழகாக இந்த சபையில் பதிவு செய்தார். கொல்லாமை உலகம் முழுவதும் மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இந்த மனதிலும் அந்த மாற்றங்கள் ஏற்படட்டும். இதை செய்கிறவர்கள் முட்டாள்கள் என்று தயவு செய்து எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த மனோபாவம் நம் தரப்பிலிருந்தும் மாறட்டும். The best thing in this is understanding each other. பலியிடுதலை தவறு சரி என்பதை புரிந்து கொள்வதை விட சமூகத்துடைய இன்னொரு தளத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மன உணர்வுகளை இன்னொரு தளத்தில் இருக்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீயா நானா மேடையினுடைய நோக்கம் எல்லாமே அதுதான். இன்னொருவனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்கிற தன்மையை இந்த சபை துவங்கி வைத்திருக்குமானால் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஷாரன் பிளை ஸ்ட்ராங்கான கருத்து. நாங்க பலி கொடுக்கல, நாங்க என்ன கெட்டு போயிட்டோம்? நல்லா தானே இருக்கோம் சார். நம்பிக்கை தான். அவங்க நம்புறது கரெக்ட், அவங்களோட எல்லாமே கரெக்ட், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அந்த வயலன்ஸ் இல்லாம அதை நம்ம பண்ணலாமே. நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரத்திலையும் நன்றாக பேசுபவர்கள், நம்முடைய இலக்கணம் அப்படி நன்றாக பேசுவது என்பது உண்மையை பேசுவது, உணர்வுபூர்வமாக பேசுவது, மனதில் பட்டதை தொண்டை குழிகளை அடைக்காம உண்மையாக பேசுவது. அப்படி எல்லாருமே உண்மை பேசியிருக்கோம் அப்படின்னாலும் கூட ஒருவர் பேசியது ரொம்ப நெகிழ்வுக்குரியதாக இருந்தது. அடிப்படையில் பலியிடுதல் என்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து அதை மாற்றிய ஒரு குடும்ப அமைப்பிலிருந்து அதை செய்த ஒரு பெண், அந்த கருத்தை வலியுறுத்திய ஒரு பெண் சபையில இதனுடைய வாழ்வியல் ஆதாரம் இது எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அந்த நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எந்த ஈகோவும் பார்க்காம முதல்ல ஒரு பொண்ணு பேசினாங்க. தட் கேர்ள் ப்ளீஸ் கம். யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். உலகத்துல வாதத்தை விட அடிக்கடி ஜெயிக்கிற விஷயம்ங்கிறது உண்மைதான். எல்லாவற்றையும் விட உண்மை அழகானது. லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு டிவி பரிசு உங்களுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட்ஸ் நீயா நானா. நன்றி, வணக்கம்.